உள்ள தண்ணி இருக்கு. நர்சே தாத்தாவோட கண்ணீர் போகணும்னா உள்ள இருக்கிற தண்ணி மேல வரணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? ஏய் 100 அடி ஆழம் இருக்கும். அதுக்கு தான் நல்லா படிக்கணும்னு சொல்றது. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கதை இருக்கு, காக்கா கதை. அந்த கதையில காக்கா அந்த பானையில இருக்கிற தண்ணி மேல வரணும்ன்றதுக்காக கல்லை தூக்கி போட்டுச்சான். இதுவும் அந்த மாதிரி கல்லு தான். என்னாச்சு? எனக்கு இந்த மாதிரி நாரி போன கதை ஜோக்கெல்லாம் பிடிக்காது, அலர்ஜி. கிரியேட்டிவ். எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன காக்காவை மாத்த மாட்டியே? நீ ஒரு கார்தபம். கார்தபம் பேரே இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னா கண்டிப்பா புலியோ சிங்கமா தான் இருக்கும். கார்தபம்னா கழுத, வாடா. தண்ணி வந்துருச்சு. என் நிலத்துல தண்ணி வந்துருச்சு. அவன் ஒருத்தனை பார்த்து நீங்க எல்லாரும் ஏன் இவ்ளோ பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அவன் இல்லனாலும் அவனுக்கு மேலதிகாரின்னு யாராவது இருப்பாங்கல்ல? அவன் பொருத்தம் இல்ல தம்பி. 10 தலை உள்ள ராவணேஸ்வரன் அவன். அவங்க அப்பா எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏயோட மாமா மந்திரி, அந்த மந்திரியோட சொந்தக்காரன் முதலமைச்சர். இப்படி எல்லாரும் ஒரு கூட்டு பறவையா இருக்கும்போது எங்க பேச்ச யாரு கேட்பாங்க தம்பி? எங்க கஷ்டத்தை தீர்க்க எங்களுக்காக யாராவது ஒருத்தராவது வரமாட்டாங்களா? எங்களுக்கு விடுவு காலம் பிறக்காதான்னு பரிதவிப்போட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பி, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதே மாதிரி பிரச்சனை திரும்பவும் வரலாம். அதனால இதுக்கான விதை உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆடுறவன் ஒருத்தர் இருந்தா அவனை அடக்கிறவன் இன்னொருத்தன் இருப்பான். நாம அவனை பிடிப்போம். அவன் உங்ககிட்ட பண்ற அராஜகம், அவனால நீங்க படுற கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு எனக்கு கொடுக்க முடியுமா? ஐயா இங்க வாங்கயா. அவன் வீட்டு வேலைக்காரனை எதிர்த்து பேசினதுக்காக இவர் நாக்க வெட்டிட்டான் அந்த எம்எல்ஏ. அப்படி இருக்கும்போது அந்த ஆள் மேல கம்ப்ளைண்டா? அந்த தைரியம் இங்க யாருக்கு இங்க இருக்கு? பயம், மௌனம். உங்களுக்கு தெரியுமா, பீஷ்மர் தான் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு தப்பு, கோவப்பட வேண்டிய நேரத்துல மௌனமா இருந்தாரு.
திரௌபதியோட சேலையை இழுத்தப்போ. ஆனா ஜட்டாயு தான் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சரியான சமயத்துல எதிர்த்து நின்னா. ராவண சீதையை தூக்கிட்டு போனப்போ அவங்க நேரம் வந்தப்போ 2 பேரும் இறந்துட்டாங்க. பீஷ்மரோட சாவு மிகவும் வன்மையா கொடூரமா நடந்துச்சு. ஆனா ஜட்டாயுவுக்கு ஸ்ரீராமர் சந்நிதி கிடைச்சது. எல்லா நேரத்திலையும் மௌனமா இருக்க கூடாது. கட்டி வச்சு அடிச்சா பூனையும் எதிர்க்க ஆரம்பிக்கும். தேவன் வந்தப்ப மனுஷனும் மாறணும், எந்திரிக்கணும், கேள்வி கேட்கணும். உங்கள ஒருத்தர் மாறினா 100 பேரோட வாழ்க்கையே மாறும். 10 பேர் எதிர்த்தா ஒரு தலைமுறையே மேம்படும். நான் வரேன் தம்பி. வரேன் தம்பி. ம்